ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். முரளி கருவாடுமா, முரளை கருவாடு. அது எப்படி நல்லா அழகாக இருந்துடும் முரளை கருவாடு. நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். கருவாடு ஆக்கி ஒரு 150 மேலே போட்டிப்பேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி பழம், பூண்டு, வெங்காயம், இறால், வீட்டு மசாலா, தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு பூண்டுலாம் நிறைய உரித்து போட்டு ஆக்குறோம். அதுக்கு இட்லியை வச்சுக்கணும். நேற்று மாவுக்கு வச்சுருந்தேனே, அதுக்கு இப்போ தான் இட்லியை வைக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துல. நான் ஒரு நாள் முருங்கைக்காய்லாம் போட மாட்டேன். இன்றைக்கி தான் புதுசாக வெளியூர் ஆட்கள் ஃபுல்லாக முருங்கைக்காய் போட்டு ஆக்குறல. சரி, நாமளும் போட்டு ஆக்கி பார்ப்போம். இன்றைக்கி மாங்காய் போடையில் புளி ஊற்றிக்கிறேன். பாதி மூடி தேங்காய் பால் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பூண்டு போட மறந்துட்டேன். இப்போ தான் உரித்து போடுறோம். பூண்டு கட்டாயம் போடணும், வாய்க்கு எல்லாத்துக்கும் நல்லது. பூண்டு ஒரு வடை பூடு, ஒரு பெரிய பூடு போடுறேன். அப்போ தான் டேஸ்ட்டாக வைக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே எப்போது செஞ்சு தின்னுங்க. அடிக்கடி திங்கன்னு தேவையில்லை, ஒரு நேரத்தில் தின்னுக்கிற வேண்டியதான். பாதிமுடி தேங்காய் கட்டியாக பால் பிடிஞ்சி ஊற்றினேன், புளி கரைச்சி ஊற்றினேன். மாங்காய் இல்லை இன்றைக்கு. டிஃப்ரெண்ட்ஸாக முருங்கைக்காய் போட்டிக்கிறேன். நம்ம ஊர் மசாலா, காயல்படுத்து மசாலா. வேறு என்னது மறக்கிறோன்னோ தெரியல. கருவேப்பிலை கொத்து போட்டேன், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டேன். பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களே இது மாதிரி ஆக்கி இட்லியை வச்சு தேங்காய் சோறு ஆக்கி உண்ணுங்க, நல்லா இருக்கும். நாளைக்கு எனக்கு இது இருக்குது மிச்சம், வைக்கிறேன்.